குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து 12th சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டைன். ஸோ என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டைன்ஸ். ஸோ என்னென்ன கன்ஸ்டைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வாட் இஸ் அ கன்ஸ்டைன்ஸ் என்ஷூர் டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி. ஸோ இப்போ இந்த கன்ஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து கன்ஸ்டைன். தேர்ஃபோர் known as database integrity constraint. Database integrity constraints, there are different types of constraints. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிக்யூ கன்ஸ்டைன், செகண்ட் ஒன் வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்டைன், தேர்ட் ஒன் வந்து டிஃபால்ட் கன்ஸ்டைன், ஃபோர்த் ஒன் வந்து செக் கன்ஸ்டைன்ஸ். There are 4 types of constraints available in Python. One is called unique constraints, another one primary key constraint, another one default constraint, last one check constraint. So okay, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து unique constraint ஃபஸ்ட்டு constraint பதிலா unique constraint என்ன, these constraints ensure that no number of two rows have the same value in the specified columns. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ this constraints ensure that no two rows have the same value in the specified column. நம்ம வந்து ஒரு டேபிளில் வந்து காலம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ரோவில் வந்து சேம் வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் கன்ஸ்டைன்ஸ் அப்ளைடு ஆன் அட்மிஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள்னு ஒரு டேபிளில் அது வந்து அட்மிஷன் நம்பருக்கு வந்து நம்ம வந்து என்ன கன்ஸ்டைன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிக் கன்ஸ்டைன்ஸ், அதாவது ஒரு 2 ரோவுக்கு வந்து சேம் வேல்யூ இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் இருக்கணும். யூனிக் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட், அட்மிஷன் நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதுமாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதுதான் வந்து யூனிக் கன்ஸ்டைன்ட். யாருக்காச்சும் சேம் வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து அது சொல்லிடும், இது ஆல்ரெடி வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேறு ஒரு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லாது. ஸோ அது செக் பண்ணுறது தான் நம்ம வந்து யூனிக் கன்ஸ்டைன்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ஷூர் தட் நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த சேம் அட்மிஷன் நம்பர். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் அட்மிஷன் நம்பர் இருக்கக்கூடாது, அதான் நோன் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுடைய அட்மிஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும், சேம் அட்மிஷன் நம்பராக இருக்கக்கூடாது. ஏன்னா யூனிக் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தரணும், சேமாக இருக்கக்கூடாது. அந்த கன்ஸ்டைன்ஸ் கேன் பி யூஸ்டு. அதுமாரி வந்து சேமாக கொடுத்துட்டாங்களா இல்லைன்னு செக் பண்ணணும். அப்படி சேமாக கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எரர், தப்பு. ஸோ அது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். அதுதான் வந்து யூனிக் கன்ஸ்டைன்ஸ். நம்ம தெரியாமல் கொடுத்துருந்தா அதை நம்மள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி வந்து சேம் வேல்யூ கொடுத்துருங்க, செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன கமெண்ட்டு எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து க்ரியேட் டேபிள் நேம். create table name என்ன, ஸ்டூடெண்ட். create table name என்ன, ஸ்டூடெண்ட். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து create table அப்படிங்கிறது கமாண்ட் நேம் வந்து create table. அதாவது நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் வந்து create table. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிளுடைய நேம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னது, டேபிள் நேம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பர் வந்து எதில் பார்த்துடணும், இன்டிஜரில் தரணும். அட்மிஷன் நம்பர்னால் நம்பரில் இருக்கும், அது நம்பரில் இருந்தால் இன்டிஜர் தரணும். நாட் நல் யூனிக் அப்படின்னு தரணும். அதாவது யூனிக் கன்ஸ்டைன்ஸ், அது என்ன கன்ஸ்டைன்ஸ், நாட் நல் யூனிக், சேம் வேல்யூ, அட்மிஷன் நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம அது மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நாட் நல் யூனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நேம் வந்து எதில் தரணும், கேரக்டரில் தரணும். எத்தனை கேரக்டரு, 20 கேரக்டர்ஸ். அது வந்து நாட் நல் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வேல்யூ கொடுக்கணும். அதில்
நம்ம கிரியேட் டேபிள் நேம். கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது கமாண்ட் நேம் வந்து கிரியேட் டேபிள். நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் டேபிள் கொடுக்கணும். டேபிள் நேம் வந்து என்னது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய என்னென்ன காலம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், இதெல்லாம் வந்து அதோட காலம் நேம். ஸோ அட்மிஷன் நம்பர்னால் எதில் தரணும்? இண்டிஜரில் தரணும். நேம்னா எதில் தரணும்? கேரக்டரில் தரணும். ஜெண்டர் அப்படின்னா எதில் தரும்? கேரக்டர். ஏஜ் வந்து இண்டிஜர். பிளேஸ் வந்து இதில் கேரக்டர்ஸ். ஸோ இதில் தரணும் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட் நல் இனிக்கும். ஏன்னா வந்து எதெல்லாம் நாட் நல் கொடுத்துருக்காங்க? அட்மிஷன் நம்பரும் நேமும். அட்மிஷன் நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாது, நேமும் வந்து சேமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேட்குது சேமாக இருக்குது, வேறு நேம் வேறு மாரி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே. இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும். ஸோ த யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கேன் பி அப்ளைடு ஒன்லி டு ஃபீல்டு. யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீல்டுனா எதெல்லாம் ஃபீல்டு? அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், இது எல்லாமே வந்து ஃபீல்டு. ஒன்லி வந்து நம்ம வந்து ஃபீல்டு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பீன் டிக்ளேர்ட் ஆஸ் நாட் நல். நம்ம யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்த்தீங்கன்னா நாட் நல் யூனிக்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாட் நல் யூனிக்யூ அப்படின்னு கொடுத்துருந்தது அது பேர் வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். நாட் நல் யூனிக்யூ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அட்மிஷன் நம்ம வந்து சேமாக தரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது when two constraints are applied on a single field, சிங்கிள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 2 constraints வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ இட் இஸ் நோன் ஆஸ் மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபீல்டுக்கு 2 or more constraints அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அதுக்கு பேர் என்னது? மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா 2 constraints are applied அப்படின்னு கொடுத்துருவாங்க இருப்பாங்க. வாட் இஸ் எ மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்? 2 constraints are applied on a single field. ஒரு சிங்கிள் ஃபீல்டுக்கு 2 constraints வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இன் த above multiple constraints not null and unique are applied on the single field. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 constraints வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நாட் நல், அப்புறம் யூனிக்யூ. இதில் வந்து 2 constraints வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பேர் வந்து சிங்கிள் ஃபீல்டுக்கு 2 constraints வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நாட் நல் அண்ட் யூனிக்யூ ஆர் அப்ளைட் ஆன் ஏ சிங்கிள் ஃபீல்டு. அட்மிஷன் நம்பர், த constraints ஆர் செப்பரேட்டட் பை த ஸ்பேஸ் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபீல்டு டெஃபினிஷன். நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதணும். நாட் நல் யூனிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு டெஃபினிஷன் ஏ கமா இஸ் ஆடட். கமா வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன தரணும்? கமா கொடுக்கணும். பை ஆடிங் தீஸ் 2 constraints த ஃபீல்ட் அட்மிஷன் நம்பர் மஸ்ட் டேக் சம் வேல்யூஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் வேல்யூ வந்து அட்மிஷன் நம்பர் கொடுக்கணும். வில் நாட் பி நல் அண்ட் ஷுட் நாட் பி டூப்ளிகேட்டட். அதில் நம்ம கம்பல்சரி நம்ம வந்து வேல்யூவை என்ட்ரு பண்ணணும். நல்லுனா வந்து கண்டிப்பாக நம்ம நாட் நல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வேல்யூ என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷுட் பி டூப்ளிகேட், ஷுட் நாட் பி டூப்ளிகேட்டட். டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. அட்மிஷன் நம்பர் வந்து டூப்ளிகேட் நம்பராக இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் அப்படின்னா என்னது? ஸோ அட்மிஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த அட்மிஷன் நம்பர் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே நம்பர் நம்ம கொடுக்கக்கூடாது. சரி ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் டிக்ளேர் த ஃபீல்டு ஆஸ் எ ப்ரைமரி கீ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல்டுக்கு வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்போ அது வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் which helps to uniquely identify the records. What is a primary key? Primary key which helps to, what is a primary key? 2 more question கேட்பாங்க. Primary key which helps to uniquely identify the records. Uniquely identify the records. That is called primary key constraints. Records எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிக்யூவாக இருக்கணும். யூனிக்யூனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து அட்மிஷன் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்ம அதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சேமாக யூஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. இட் இஸ் சிமிலர் டு பார்த்திங்கன்னா ரீச் நம்பர் கொடுத்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த ரீச் நம்பர் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அதே ரீச் நம்பர் நம்ம தரக்கூடாது.
அதுமாரி பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஒருத்தர் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் வேறு ஒருத்தருக்கும் தரக்கூடாது. அதுதான் வந்து நம்ம அது மாதிரி வராமல் இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ கொடுக்கணும். இட் இஸ் சிமிலர் டு யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். சேம் வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட் மாதிரி தான், சேம் அதே தான். ஸோ எக்ஸப்ட் த ஒன்லி ஒன் ஃபீல்ட் ஆஃப் டேபிள் கேன் பி செட் ஆஸ் ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் வந்து அந்த யூனிக்யூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கேன், அது பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஃபீல்டுக்கே வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபீல்டுக்கு நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்லி ஒன் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ப்ரைமரி கீயை வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ப்ரைமரி கீ டஸ் நாட் அலோவ்ஸ் நல் வேல்யூ. ப்ரைமரி கீ வந்து டஸ் நாட் அலோவ் நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணாது. நல்னால் நம்ம கண்டிப்பாக என்ட்ரி பண்ணி ஆகணும். என்ட்ரி பண்ணாமல் போனால் அது பேர் நல்ல இல்லையா. எந்த வேல்யூ நம்ம கொடுக்காமல் போயிட்டோன்னு வச்சுக்கேன், அப்போ அது வந்து நல்ல. ஸோ அது மாதிரி கொடுத்தாலும் எரர் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக வேல்யூ கொடுத்தாகணும் வேல்யூஸ். அண்ட் தேர்ஃபோர் த ஃபீல்டு டிக்ளேர்ட் ஆஸ் ப்ரைமரி கீ மஸ்ட் ஹேவ் த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அது வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வேல்யூ அட்மிஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் அடுத்தது நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். புரியுதா? ஆனால் அட்மிஷன் நம்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும். மற்றது நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, இதெல்லாம் நாட் நல் கொடுத்துருவாங்களோ அதுக்கெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். இல்லைனா வந்து அது வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் ஷோயிங் த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளுக்கு நம்ம வந்து ப்ரைமரி கீ கொடுத்துருவாங்க. அட்மிஷன் நம்பர் இன்டிஜர். அட்மிஷன் நம்பர் வந்து நம்ம இன்டிஜருங்கிறது டேட்டா டைப். நாட் நல் ப்ரைமரி கீ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நேம் வந்து கேரக்டர் வந்து 20, கேரக்டருங்கிறது டேட்டா டைப்பு, நேமுங்கிறது ஃபீல்டு, 20 கேரக்டர்ஸ் நாட் நல். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும். ஜெண்டர் கேரக்டர், ஏஜ் இன்டிஜர், பிளேஸ் கேரக்டர், லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுக்கணும். இந்த above எக்ஸாம்பிள் த அட்மிஷன் நம்பர் ஃபீல்டு ஹேஸ் பீன் செட் ஆஸ் ப்ரைமரி கீ. பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பருக்கு வந்து நம்ம வந்து ப்ரைமரி கீ நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்ட் தேர்ஃபோர் த வில் ஹெல்ப்ஸ் அஸ் டு யூனிக்யூலி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட்ஸ். நம்ம யூனிக்யூலி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா யூனிக்யூனா டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சேமாக நம்ம வந்து அட்மிஷன் நம்பரோ அல்லது நேமோ இதுமாரி தரக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ செட் நாட் நல். தேர்ஃபோர் திஸ் ஃபீல்ட் வேல்யூஸ் கேனாட் பி அண்ட் எம்டி. நம்ம நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டோம் இல்லையா. அதனால் அந்த ஃபீல்டு வந்து நம்ம வந்து எம்டியாக விட்டுறக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது. வேல்யூ நாட் நல் cannot be empty. அது வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும். அட்மிஷன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும், நேமுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். மீதி வந்து ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இது நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம கூட போகலாம், அது கேட்காது. ஆனால் அட்மிஷன் நம்பர், நேம் கொடுக்காமல் போனேன்னா அது கொடுத்துட்டு தான் அடுத்த ஃபீல்டுக்கே போக முடியும். ஏன்னா அது நம்ம வந்து ப்ரைமரி கீ கொடுத்துருக்கோம், வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு என்ன பண்ணல, த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு அசைன் த டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்டு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். யூஸ்டு டு அசைன் த டிஃபால்ட் வேல்யூ, அசைன் டு டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்டு. ஒரு ஃபீல்டுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். when number of values is given for the specified field having default. ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ கொடுக்குறோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி த டிஃபால்ட் வேல்யூ வில் பி அசைன் டு த ஃபீல்டு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இந்த வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்னா நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். சரி, ஓகே. நம்மளே சப்போஸ் டிஃபால்ட் வேல்யூனா நாம் சப்போஸ் எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலான்னு வச்சுக்கேன், அதுவே ஒரு வேல்யூ எடுத்துக்கும், அது பேர் தான் டிஃபால்ட் வேல்யூ. எக்ஸாம்பிள் ஷோயிங் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது வந்து டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டிஃபால்ட் 17 கொடுத்துட்டாங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் நம்ம வந்து டைப் பண்ணுறோம். டைப் பண்ணக்குள்ளே இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஏஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஏஜ் வந்து 20, 19, 17, 16 அது மாதிரி கொடுக்குறோம்.
சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ கொடுக்கவே இல்லை, ஏஜ் கொடுக்கலன்னு வச்சுக்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் என்னவாக இருக்குன்னா 17 இருக்கும். ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 17. நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நேம் கொடுக்கலையோ ஏஜ் கொடுக்கலையோ அதுக்கு வந்து ஏஜ் வந்து என்னவாக எடுத்துக்கும் 17 எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து டிஃபால்ட் வேல்யூ, அதாவது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். சரி, ஓகே. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். கிரியேட் டேபிளுங்கிறது கமாண்ட் பேர் வந்து கிரியேட் டேபிள். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிள்னு தரணும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிளுடைய நேம். சரி, அட்மிஷன் நம்பர் இன்டிஜர். அட்மிஷன் நம்பர் என்னது இன்டிஜர். அது நாட் நல் பிரைமரி கீ. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், வேல்யூ அட்மிஷன் நம்பர் கொடுக்கணும், கொடுக்காமே போகக்கூடாது. நேம் கேரக்டர் 20 நாட் நல். நேமும் வந்து கண்டிப்பாக தரணும், அதில் 20 கேரக்டர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெண்டர் அப்படி மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு ஒரு கேரக்டர் தரணும். ஏஜ் வந்து இண்டிஜுவல் கொடுக்கணும். நம்ம சப்போஸ் நீங்கள் வேல்யூ கொடுக்கலன்னா அதுவே 17 எடுத்துக்கோ. ஏன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். பிளேஸ் கேரக்டர் 10. ஸோ எந்த ஊர் அப்படிங்கிறது நம்ம வந்து 10 கேரக்டர்ஸ்குள்ளே தரணும். லாஸ்ட்டாக செமிகாலன் தரணும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த above example age field is assigned a default value of 17. டிஃபால்ட் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் 17. அது எப்போ 17? therefore when no values entered in age by user அப்படின்னா நம்ம யூசர் வந்து யூசரு, நம்ம ஏஜோட வேல்யூ நம்ம வந்து என்டர் பண்ணல அப்படின்னா அதே இட் ஆட்டோமேட்டிக்லி அசைன் 17 டு ஏஜ். அதே ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்து 17 அப்படின்னு அசைன் பண்ணிக்கும். சப்போஸ் நாம் வந்து வேல்யூ என்டர் பண்ணலன்னா அப்படின்னா. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரைன்ஸ். செக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்னது? This constraints helps to set a limit value placed for field. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு வந்து நம்ம லிமிட்டட் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். when we define a check constraints on a single column, ஒரு சிங்கிள் காலத்துக்கு தான் நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்ளை பண்ணோம். it is allows only the restricted values on the field. இது வந்து வேல்யூஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருப்பாங்க, தடை செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோயிங் செக் கன்ஸ்ட்ரைன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் பார்த்திங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல் பிரைமரி கீ, நேம் கேரக்டர் 20 நாட் நல், ஜெண்டர் கேரக்டர் 1, ஏஜ் இன்டிஜர். செக் இங்கே தான் வந்து முக்கியமானது. செக் கண்டிஷன் என்னப்போ கொடுத்துருவாங்க, செக் லெஸ் தேன் ஈக்குவல் டு 19. ஏஜோட வேல்யூ வந்து ஒன்று 19 இருக்கலாம், இல்லைனா அதோட வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். புரியுதா? அது பேர் செக் கன்ஸ்ட்ரைன்ஸ். கண்டிஷன் செக் பண்ணுது. ஏஜோட வேல்யூ வந்து ஒன்று 19 இருக்கணும், இல்லைனா 19ஓட கம்மியாக இருக்கணும். அதிகமாக கொடுத்தோன்னா அது வந்து எடுத்துக்காது. அப்புறம் பிளேஸ். ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த above எக்ஸாம்பிள் செக் கன்ஸ்ட்ரைன் இஸ் செட் டு ஏஜ் ஃபீல்ட் வேர் த வேல்யூ ஆஃப் ஏஜ் எப்படி இருக்கணும், மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. must be less than or equal to 19. less than இருக்கலாம் அல்லது 19 equal to 19 இருக்கலாம். The check constraints may use relational and logical operators for conditions. நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரைன்ட்ல வந்து என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தா நம்ம வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். டேபிள்னு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கா, டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். when the constraints is applied to a group of field of table. ஒரு டேபிளுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இட் இஸ் நோன் ஆஸ் டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து என்னது நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். த டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் இஸ் நார்மலி கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த டேபிள் டெஃபினிஷன். டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டேபிள் தான் தரணும். பட் இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த டேபிள். நம்ம எண்ட் ஆஃப் த டேபிள் தான் நம்ம வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம். புரியுதா? ஸோ அதான் அந்த பாயிண்ட்டு. த டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் நார்மலி கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த டேபிள் டெஃபினிஷன். லெட் அஸ் டேக் நியூ டேபிள் நேம்லி ஸ்டூடெண்ட் 1. நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் 1 வித் த ஃபாலோயிங் ஃபீல்டு. என்னென்ன ஃபீல்டு இருக்கு, அட்மிஷன் நம்பர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், இதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் டேபிள். டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் 1. என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அட்மிஷன் நம்பர் இதில் தரணும் இன்டிஜர், அது வந்து நாட் நல். சரி, ஃபஸ்ட் நேம் கேரக்டர் 20, நம்ம வந்து நேம் வந்து 20 கேரக்டரில் தரணும். லாஸ்ட் நேம் அதுவும் கேரக்டரில் தரணும் 20 கேரக்டரில். ஜெண்டர்னா மேல் ஆர் ஃபீமேல், கேரக்டர் 1. ஏஜ் வந்து இன்டிஜரில் தரணும். பிளேஸ் கேரக்டர்ஸ் 10 தரணும், 10 கேரக்டருக்குள்ளே தரணும். ப்ரைமரி கீயும் கொடுத்துட்டு இதெல்லாம் ப்ரைமரி கீ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்.
புரியுதா? ஃபஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் என்னது ப்ரைமரி கீ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் சேமாக இருக்கக்கூடாது. சேமாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் வந்து சேமாக இருக்கக்கூடாது. The above example, the two field first name and last name are defined as primary key, which is a table constraints. இது பேர் வந்து table constraints. 2 or more ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணால் அது பேர் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின். டேபிள் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ளே எங்கே தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸாக தான் தரணும். லாஸாக கொடுத்துருந்தா அது பேர் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். 1 or more ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பேர் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்.